Hello friends, welcome back to Caliber English. Spoken English in 30 days. நம்ம டே 16ல இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் மொத்தமாக 12 டென்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 7 டென்சஸ் கற்றுக்கிட்டோம். இது வந்து 30 டே இங்கிலீஷ் கோர்ஸ்ன்றதால நம்ம 7 டென்சஸோட நிறுத்த போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 12 டென்சஸில் நம்ம இந்த 7 டென்சஸ் கற்றுக்கிட்டாவே போதும். கிட்டத்தட்ட 95% டென்சஸ் கற்றுக்கிட்டா போல். ஏன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷில் 95% பார்த்தீங்கன்னா இந்த 7 டென்சஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு 12 டென்சஸ் உள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே காமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிவ் வாய்ஸில் மொத்தம் 8 டென்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான 3 டென்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இந்த 3 டென்சஸ்லையும் எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, அதே போல் எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு பேசிவ் வாய்ஸில் 8 டென்சஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சம்மந்தமான வீடியோவும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கை கீழே காமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதுபோல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பேசிவ் வாய்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ செலக்ட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ செலக்ட்னா நான் தேர்ந்தெடுக்கிறேன். பேசிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ எம் செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அது வந்து ஐ. ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மெயின் வேர்ப் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்னென்னா செலக்ட். அதே போல் 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நான் பேசிவ் வாய்ஸில் மாற்றலை. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸோடைய பேசிவ் ஃபார்ம் இது கிடையாது. ஓகே, ஸோ இது வேறு சென்டென்ஸ், அது வேறு சென்டென்ஸ். பட் இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கேன் ஐ சப்ஜெக்டாக பயன்படுத்தி. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ சப்ஜெக்டாக பயன்படுத்தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஐ செலக்ட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கிறேன். யாருங்க தேர்ந்தெடுக்கிறது? சப்ஜெக்ட். ஸோ ஐன்றது சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் தேர்ந்தெடுக்குது. இதுதான் ஆக்ஷன் பண்ணுது இல்லையா? இந்த சப்ஜெக்ட் தான் ஆக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்டிவாக இருக்குது. ஆக்ஷன் இது தான் பண்ணுது இல்லையா? இப்போ பாருங்கள், ஆக்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஐ எம் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நான் ஒன்றும் பண்ணல, மற்றவங்க என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க, நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் செலக்டட் பை த கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பெனி. அப்போ பாருங்கள், கம்பெனி தான் என்னை செலக்ட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஆக்ஷன் பண்ணுறது என்னதுன்னா கம்பெனி. ஆப்ஜெக்ட் தான் இங்கே வந்து ஆக்ஷன் பண்ணுது. சப்ஜெக்ட் என்ன பண்ணுது? பேசிவாக தான் இருக்குது. ஐன்ற சப்ஜெக்ட் பேசிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் தேர்ந்தெடுக்கிறேன், இங்கே என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, மற்றபடி நான் பேசிவாக இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேசிவாக இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், ஐ லவ், நான் அன்பு செய்கிறேன். இங்கே யார் அன்பு செய்கிறது? நான். ஓகே, சப்ஜெக்ட் தான் இந்த ஆக்ஷனை பண்ணுது. ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஐ எம் லவ்ட், நான் அன்பு செய்யப்படுகிறேன். மற்றவங்க என்ன அன்பு செய்கிறாங்க, அதனால் நான் அன்பு செய்யப்படுகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பேசிவாக தான் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து பேசிவாக இருக்குது, ஏன்னா மற்றவங்க தான் என்னை அன்பு செய்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேசிவாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த 3 டென்சஸையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 டென்சஸ்க்கான ஃபார்முலா, அதுக்கான இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கான தமிழ் மீனிங், இது 3த்தையுமே நம்ம சுருக்கமாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேசிவ் வாய்ஸில், ஓகே, பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர். ஸோ எங்கே ஆம் யூஸ் பண்ணணும், எங்கே இஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஆர் யூஸ் பண்ணணும், இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம். ப்ளஸ் V3. V3ன்றது இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ பேசிவ் வாய்ஸில் மொத்தம் 8 டென்சஸ் இருக்குது. 8 டென்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம V3 தான் பயன்படுத்துவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம பயன்படுத்துவோம். கண்ணை மூடிட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அது எப்படி மாறுது? இந்த ஆம், இஸ் வந்து வாஸாக மாறுது இல்லையா? ஸோ இந்த ஆர் வந்து இங்கே வேர் அப்படின்னு மாறுது. மற்றபடி அதே ஃபார்முலா தான், பி ஃபார்ம்ஸ் மட்டும் மாறுது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே மாறுது, அவ்வளோதான்.
இப்போ இது எல்லாமே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வில் பீன்னு வந்துடும். சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வில் பி அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் V3. ஸோ மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா V3 தான் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நடுவில் உள்ள இந்த பி ஃபார்ம்ஸில் மட்டும்தான் இருக்குது இல்லையா. அடுத்தது பாருங்கள், இப்போ ஐ, ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு ஐ போட்டிருக்கோம். ஸோ ஐக்கான பி ஃபார்மிங் என்ன வரும்? ஆம் வரும். ஸோ செலக்ட், ஓகே, அந்த வேர்போடைய V3 ஃபார்ம் என்னது? செலக்டட். இப்போ ஐ ஆம் செலக்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே ஐ வாஸ் செலக்டட் அப்படின்னு மாறுது இல்லையா. ஐ வாஸ் செலக்டட். அடுத்தது இங்கே ஐ வில் பி செலக்டட் அப்படின்னு மாறுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆம் வந்து இங்கே வாஸாக மாறுது. இது எல்லாமே இங்கே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வில் பி அப்படின்னு மாறுது இல்லையா. அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த ஆம்லேயும் வாஸ்லேயும் வில் பிலையும் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ தமிழ் மீனிங்கில் பாருங்கள் எப்படி மாறும். நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஐ எம் செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் அப்படின்னு வருது இல்லையா. ஐ வாஸ் செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு முடியுது. ஓகே, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. அடுத்தது ஐ வில் பி செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன். அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நான் தேர்ந்தெடுக்க தான், பட் லாஸ்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. படுகிறேன், பட்டேன், படுவேன். அப்போ ஐ எம் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஐ வாஸ் செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஐ வில் பி செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன். அது ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்ததாக பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V3 இல்லையா. ஸோ நம்ம எல்லா ப்ரோனவுன்ஸும் பயன்படுத்தி எப்படி நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் அப்படின்னா நான் என்னது? ஐ. ஸோ ஐ போட்டாச்சு. ஐக்கான பி ஃபார்முங்க என்ன வரும்? ஆம். ஓகே, V3 என்னது? செலக்ட், தேர்ந்தெடுக்கப்படுதல். ஓகே, ஸோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் செலக்ட், அதனுடைய V3 ஃபார்ம் என்னது? செலக்டட். ஸோ அதான் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் அப்படின்னா வீக்கான பி ஃபார்ம் என்னது? ஆர் வரும். ஸோ செலக்டட். அதே போல் தான் இங்கே பாருங்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் அல்லது நீ தேர்ந்தெடுக்கப்படுகிறாய் அப்படின்னா யூ ஆர் செலக்டட். அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அப்படின்னா he is selected. அவள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் அப்படின்னா she is selected. அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா it is selected. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா they are selected அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் அந்த am is இங்க was அப்படின்னு வந்திருக்கு, அந்த are வந்து இங்க were அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, பிளஸ் V3. ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ பாருங்கள் ஐ. ஓகே, ஸோ நான்னா ஐ போட்டாச்சு. ஸோ ஐக்கு வாஸ் நம்ம போடுறோம், ப்ளஸ் V3 என்னது செலக்டட். இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா ஐ வாஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா we were selected அப்படின்னு சொல்லலாம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அப்படின்னா you were selected அப்படின்னு சொல்லலாம். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படின்னா he was selected அப்படின்னு சொல்லலாம். அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் அப்படின்னா she was selected அப்படின்னு சொல்லலாம். அது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா it was selected அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்றது they were selected அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் will be plus V3. ஸோ சப்ஜெக்ட் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து will be தான் போடுவோம் பாருங்கள். ஸோ will be, will be, will be, will be, will be, will be, will be. அப்போ பாருங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன், நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாருங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ நான் ஐ போட்டாச்சு, ஸோ will be போட்டாச்சு. ஓகே, செலக்டட். ஓகே, அதுதான் செலக்டோடைய V3 ஃபார்ம். ஸோ செலக்டட் அப்படின்னு போட்டாச்சு. அப்போ ஐ வில் பி செலக்டட் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன். இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்னா we will be selected. நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னா you will be selected. அவன் தேர்ந்தெடுக்கப்படுவான் அப்படின்னா he will be selected. அவள் தேர்ந்தெடுக்கப்படுவாள் அப்படின்னா she will be selected. அது தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னா it will be selected. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னா they will be selected. இப்போ நான் கடைசியாக நடத்தின அந்த 3 ஸ்லைடையும் அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், த கார் இஸ் வாஷ்ட் ஒன்ஸ் அ வீக். த கார் அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட். இஸ் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம். ஓகே, பி ஃபார்ம். ஸோ வாஷ்ட்ன்றது V3. ஸோ V3 இல்லையா? அப்போ என்ன மீனிங்? வாரத்திற்கு ஒரு முறை கார் கழுவப்படுகிறது. படுகிறது ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ வாரத்திற்கு ஒரு முறை கார் கழுவப்படுகிறது. அடுத்த பாருங்க, த கிச்சன் இஸ் மாப்ட் எவ்ரி டே. ஓகே, த கிச்சன் அப்படின்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். இஸ்ன்றது இந்த இடத்துல ஸோ பி ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள பி ஃபார்ம். மாப்ட்ன்றது இந்த இடத்துல V3 இல்லையா? ஸோ இது வந்து ஆட்வர்ப். நம்ம பின்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்வர்ப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஆப்ஜெக்ட் கூட நம்ம பை போட்டு ஆப்ஜெக்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சமையலறை ஒவ்வொரு நாளும் துடைக்கப்படுகிறது. அதாவது தண்ணி போட்டு தரையை துடைப்போம் இல்லையா? ஸோ சமையலறை ஒவ்வொரு நாளும் துடைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், we were selected. ஓகே, we அப்படின்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், were அப்படின்றது பி ஃபார்ம். ஓகே, பி ஃபார்ம். அடுத்தது இங்கே பாருங்கள், செலக்டட் அப்படின்றது V3 இல்லையா? அப்போ we were selected அப்படின்னா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். பட்டோம்னு பாஸ்ட் டென்ஸில் வருது ஏன்னா were. ஓகே, இந்த பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் வந்துருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்கள், the email was sent. the email was sent இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ the emailன்றது சப்ஜெக்ட், wasன்றது பி ஃபார்ம். ஓகே, பி ஃபார்ம், அது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஓகே, sent V3 இல்லையா? ஸோ இங்கே வின்றது ப்ளூரல், அதனால நம்ம வேர் போட்டிருக்கோம். இங்கே வந்து தி இமெயில் அப்படின்றது சிங்குலர், அதனால நம்ம வாஸ் போட்டிருக்கோம். மற்றபடி ரெண்டு இடத்துலையும் நம்ம V3 தான் போட்டிருக்கோம். அப்போ தி இமெயில் வாஸ் சென்ட் அப்படின்னா மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது. மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே வாஸ் வந்துருக்கு, அதனால பட்டது. படிக்கிறது இல்லை, படும் இல்லை, பட்டது. அதே போல தாங்க பாருங்க, த மெசேஜ் வாஸ் ரிசீவ்ட் ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில் செய்தி பெறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். த ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ்ட் சூன் அப்படின்னா முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். யூ வில் பி இன்ஃபார்ம்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த லெசனோட முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னதுன்னா, ஸோ பேசிவ் வாய்ஸில் இந்த 3 டென்சஸ்லையும் எப்படி நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதே போல் எப்படி WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதை தான் கற்றுக்க போகிறோம். வாங்க நல்லா கவனிங்க. அது எழுதப்பட்டது. அது எழுதப்பட்டது. இங்கே பட்டதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், அது அப்படின்னா இட். ஓகே, இட். எழுதப்பட்டது, இட்டுக்கு என்ன வரும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வரும். எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட். அதனுடைய V3 ஃபார்ம் என்னது? ரிட்டன் இல்லையா? ரிட்டன். ஸோ இட் வாஸ் ரிட்டன். அது எழுதப்பட்டது அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன். இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். இப்போ அது எழுதப்படவில்லை. ஓகே, அது எழுதப்படவில்லை. இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அது எழுதப்படவில்லைன்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல உள்ள ஆக்சிலரி வேர்பை நம்ம நெகட்டிவாக மாற்றினா போதும், அல்லது அதுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போட்டால் போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அப்போ இட் வாஸ் ரிட்டன் பாருங்கள், அதே இட். இந்த வாஸ் போட்டாச்சு, வாஸ்க்கு பக்கத்தில் நம்ம நாட் போடுறோம், அவ்வளோதான். இட் வாஸ் நாட் ரிட்டன். ஓகே, இட் வாஸ் நாட் ரிட்டன் அப்படின்னா அது எழுதப்படவில்லை. ஸோ இட் வாஸ் ரிட்டன், அது எழுதப்பட்டது. இட் வாஸ் நாட் ரிட்டன், அது எழுதப்படவில்லை. அது எழுதப்பட்டதா அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது. எப்படி உருவாக்குறது? பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அது எழுதப்பட்டதா? சிம்பிள். இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஆக்சிலரி வேர்பை முன்னாடி கொண்டு வாங்க. முதல் ஆக்சிலரி வேர்பை, இங்கே ஒரு ஆக்சிலரி வேர்பு தான் இருக்குது. சப்ஜெக்டை அந்த பக்கம் கொண்டு போங்க, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி வரும்? வாஸ் இட் ரிட்டன்? ஸோ வாஸ் இட் ரிட்டன் கொஸ்டின் மார்க் இல்லையா? கொஸ்டின் மார்க். அப்போ வாஸ் இட் ரிட்டன் அப்படின்னா அது எழுதப்பட்டதா அப்படின்னு அர்த்தம். இப்போ அது எழுதப்படவில்லையா எப்படி கேட்குறது? இது ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இல்லையா? ஸோ இது ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இது எழுதப்படவில்லையா? அங்கே நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? இதில் வாஸை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, இட்டு அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். அப்போ எப்படி வரும்? வாஸ் இட்
இந்த நாட் ரிட்டன் அப்படியே எடுத்து கீழே போய் எழுதிக்கணும், அவ்வளோதான் இல்லையா? இங்கே பாருங்கள். அப்போ வாஸ் இட் நாட் ரிட்டன், அது எழுதப்படவில்லையா அப்படின்னு அர்த்தம். அது யாரால் எழுதப்பட்டது? இது ஒரு WH கொஸ்டின், யாரால் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு WH கொஸ்டின் ப்ளஸ் எழுதப்பட்டது, இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின் இல்லையா? அது யாரால். இப்போ யாரால்னா என்னது? பை ஹூம். யாரால்னா பை ஹூம். எழுதப்பட்டது பாசிட்டிவான WH கொஸ்டின். இங்கே பாருங்கள், பாசிட்டிவான ஒரு SR நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதை எடுத்து அப்படியே இங்கே கீழே போடுறோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த பை ஹூம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். பை ஹூம் வாஸ் இட் ரிட்டன். யாரால்னா பை ஹூம். ஸோ பை ஹூம் வாஸ் இட் ரிட்டன், அதான். ஓகே, அதை தான் இங்கே போட போகிறோம். பை ஹூம் அந்த வாஸ் இட் ரிட்டன், அதை தான் இங்கே எடுத்து போட போகிறோம். பை ஹூம் வாஸ் இட் ரிட்டன். பை ஹூம் வாஸ் இட் ரிட்டன், யாரால் அது எழுதப்பட்டது. அது ஏன் எழுதப்படவில்லை? ஒன்ஸ் அகெயின் இது ஒரு WH கொஸ்டின். ஓகே, ஏன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ஒய். எழுதப்படவில்லை, ஸோ நெகட்டிவான WH கொஸ்டின் இல்லையா? ஸோ நெகட்டிவான ஒரு WH கொஸ்டின். அப்போ எப்படி சொல்கிறது? ஏன்னா ஒய். அந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே நெகட்டிவான SRO டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அங்கே போடுங்க, அவ்வளோதான். ஒய் வாஸ் இட் நாட் ரிட்டன். ஒய் வாஸ் இட் நாட் ரிட்டன், அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஏன்னா ஒய், இந்த வாஸ் இட் நாட் ரிட்டன் அதை எடுத்து அப்படியே கீழே எழுதுங்க, அவ்வளோதான். ஒய் வாஸ் இட் நாட் ரிட்டன். அப்போ கவனிங்க, அது எழுதப்பட்டது அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன். அது எழுதப்பட்டதா அப்படின்னா வாஸ் இட் ரிட்டன். அது எழுதப்படவில்லை, இட் வாஸ் நாட் ரிட்டன். அது எழுதப்படவில்லையா? வாஸ் இட் நாட் ரிட்டன். அது யாரால் எழுதப்பட்டது? பை ஹூம் வாஸ் இட் ரிட்டன். அது ஏன் எழுதப்படவில்லை? வை வாஸ் இட் நாட் ரிட்டன், அவ்வளோதான். இதே போல தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சரி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சரி, சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் SR நோ டைப் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் SR நோ டைப் கொஸ்டின்ஸ், அதுபோல் பாசிட்டிவ் WH கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் WH கொஸ்டின்ஸ் உருவாக்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம அதே போல் தான் மாற்றணும். பட் இருந்தாலும் சிலருக்கு இங்கே கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இங்கே 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்கு இல்லையா? வில், பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நான் ஒரு முறை நடத்திடுறேன். இங்கே பாருங்கள், நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? படுவாய் அப்படின்னு இருக்குது. நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். ஸோ நீனா என்னது? யூ. ஸோ யூ. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஃபார்முலா என்னது? வில் பி. ஸோ செலக்டட், தேர்ந்தெடுக்கப்படுவாய். அப்போ செலக்ட்ன்றதுடைய V3 ஃபார்ம் என்னதுன்னா செலக்டட். அப்போ யூ வில் பி செலக்டட், நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். இப்போ நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது? ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்னது? வில், பி ரெண்டுமே ஆக்சிலரி வேர்ப் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்னதுன்னா வில். அப்போ இது வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். அப்போ யூ வில் நாட் பி செலக்டட், அதுதான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூ வில் நாட் பி செலக்டட். இந்த வில் நாட்டை நம்ம சுருக்கி எப்படி போடலாம்? பாருங்க, யூ போட்டாச்சு. இந்த வில் நாட்டை நம்ம சுருக்கி won't அப்படின்னு போடலாம் இல்லையா? வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா won't. அப்போ யூ won't be selected அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூ won't be selected. அப்போ யூ வில் நாட் பி செலக்டட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது யூ won't be selected அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ தேர்ந்தெடுக்கப்படுவாயா? நீ தேர்ந்தெடுக்கப்படுவாயா? ஒரு பாசிட்டிவான SR நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இந்த வில்லை மட்டும் கொண்டு வாங்க. ஸோ இதில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த வில்லை மட்டும் இங்கே கொண்டு வாங்க, யூவை மட்டும் அங்கே கொண்டு போங்க. வில் பியை கொண்டு வரக்கூடாது, வில்லை மட்டும் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறதுக்கு முதல் ஆக்சிலரியை மட்டும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போடணும், அவ்வளோதான். அப்போ வில், யூ, அந்த பி செலக்டட்லாம் அப்படியே போட்டுருணும், அவ்வளோதான். கொஸ்டின். ஸோ வில் யூ பி செலக்டட்? வில் யூ பி செலக்டட்? நீ தேர்ந்தெடுக்கப்படுவாயா? நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டா. ஓகே, நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாயா? நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாயா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி தான், SR நோ டைப் கொஸ்டின் தான். பட் நெகட்டிவான SR நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது? இப்போ பாருங்க, யூ won't be selected, நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய். இந்த won't அங்கே கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு வாங்க, அவ்வளோதான்.
ஸோ won't இங்கே கொண்டு வரோம், யூவை இங்கே கொண்டு வரோம், அவ்வளோதான். ஸோ won't you அந்த be selected அப்படியே போடணும், அவ்வளோதான். ஸோ won't you be selected? won't you be selected? நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாயா? நீ யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாய்? யாரால் நமக்கு ஏற்கனவே தெரியும், by whom. அந்த by whom கொண்டு வந்து நம்ம இங்கே போடுறோம், அவ்வளோதான். by whom will you be selected? ஏன் அங்கே போடுறோம்னா இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின், இது ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ அந்த by whom கொண்டு வந்து இந்த பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். by whom will you be selected? அவ்வளோதான். ஸோ by whom will you be selected? ஸோ by whom will you be selected? நீ ஏன் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய்? ஏன் WH கொஸ்டின், நெகட்டிவ் WH கொஸ்டின். ஏன் அப்படின்னா why. அந்த why கொண்டு வந்து இங்கே நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போட போகிறோம். why won't you be selected? அவ்வளோதான். ஸோ why இந்த won't you be selected அதை எடுத்து கீழே போட போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய், you will be selected. நீ தேர்ந்தெடுக்கப்படுவாயா, will you be selected? நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய், you will not be selected அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா you won't be selected அப்படின்னு சொல்லலாம். நீ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாயா அப்படின்றத won't you be selected அப்படின்னு சொல்லலாம். won't you be selected? நீ யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாய், by whom will you be selected? நீ ஏன் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாய், why won't you be selected? அவ்வளோதான். அடுத்ததான் இந்த லெசனோட கிளைமேக்ஸ் என்னதுன்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் சரி 30% கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 70% நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், நம்ம 30% கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 70% வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், குறிப்பாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த பேசிவ் வாய்ஸ் கூட சரி, இல்லை இந்த பேசிவ் வாய்ஸில் உள்ள இந்த டென்சஸ் கூட சரி, இந்த பேசிவ் வாய்ஸில் இந்த டென்சஸில் உள்ள இந்த சென்டென்சஸ் கூட ஒரு ஃபெமிலியரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்மளோட ஃப்ளூவன்சி பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்திங்கன்னா என் கூட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடையும் நீங்கள் 5லேருந்து ஒரு 10 முறை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரீடிங் ப்ராக்டிஸ் போல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஐ am selected, am I selected, I am not selected, am I not selected, by whom am I selected, why am I not selected, we are trained, are we trained, we are not trained, are we not trained, by whom are we trained, why are we not trained, you are chosen, are you chosen, you are not chosen, are you not chosen, by whom are you chosen, why are you not chosen, they are loved, are they loved, they are not loved, are they not loved, by whom are they loved, why are they not loved, he is praised, is he praised, he is not praised, is he not praised, why is he praised, why is he not praised, she is appreciated, is she appreciated, she is not appreciated, is she not appreciated, why is she appreciated, why is she not appreciated, it is delivered, is it delivered, it is not delivered, is it not delivered, when is it delivered, why is it not delivered. அடுத்ததா simple past tense. I was guided, was I guided, I was not guided, was I not guided, by whom was I guided, why was I not guided, we were chased away, were we chased away, we were not chased away, were we not chased away, by whom were we chased away, why were we not chased away, you were taught, were you taught, you were not taught, were you not taught, by whom were you taught, why were you not taught, they were humiliated, were they humiliated, they were not humiliated, were they not humiliated, by whom were they humiliated, why were they not humiliated, he was arrested, was he arrested, he was not arrested, was he not arrested, why was he arrested, why was he not arrested, she was liked by everyone, was she liked by everyone, she was not liked by everyone, was she not liked by everyone, by whom was she liked,
Why was she not liked by everyone? It was cooked. Was it cooked? It was not cooked. Was it not cooked? How was it cooked? Why was it not cooked? Simple future tense. I will be scolded. Will I be scolded? I won't be scolded. Won't I be scolded? Why will I be scolded? Why won't I be scolded? We will be invited. Will we be invited? We won't be invited. Won't we be invited? By whom will we be invited? Why won't we be invited? You will be criticized. Will you be criticized? You won't be criticized. Won't you be criticized? Why will you be criticized? Why won't you be criticized? He will be helped. Will he be helped? He won't be helped. Won't he be helped? By whom will he be helped? Why won't he be helped? She will be informed. Will she be informed? She won't be informed. Won't she be informed? By whom will she be informed? Why won't she be informed? It will be written. Will it be written? It won't be written. Won't it be written? By whom will it be written? Why won't it be written? They will be dismissed. Will they be dismissed? They won't be dismissed. Won't they be dismissed? By whom will they be dismissed? Why won't they be dismissed? Suppose நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லைடுமே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிகினிங்லலாம் நீங்கள் மெதுவாகவே வாசிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்லது அதுவே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், உங்கள் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட ஃப்ளூவன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இந்த லெசனுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம டே 17ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.